ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு ஷ்ரிம்ப் கிரேவி தான் பண்ண போகிறேன். இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், வதக்கிடலாம். இது கூடவே ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வேகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகணும். தக்காளி இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிய வேகணும். இது கூடவே நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷ்ரிம்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஷ்ரிம்ப்பு வேகட்டும். இப்போ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ஷ்ரிம்பும் நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் செய்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும், கிரேவியாக வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் தேங்காவும் ஒரு 1/2 தக்காளியும் சேர்த்து அரைச்சி இதில் நான் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி நைட்டு இட்லிக்காக நான் இதை செஞ்சிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த தேங்காய் ஊற்றாமல் நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கு. இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா கிரேவி ரெடி. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஆனியன் சேர்க்குறேன், கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்குதான்னு. இட்லி ஊற்றுறீங்களா? தேங்காய் ஊற்றாமல் அந்த மாதிரியும் செய்யலாம். இன்றைக்கி நான் தேங்காய் ஊற்றி இட்லிக்கு செஞ்சுருக்கேன். இந்த ஷ்ரிம்பும் கரெக்டாக வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. 2 இட்லிக்கு 4 இட்லி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.